தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னை ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாபா கம பதனி தபம கமப கம கரி சா ரீ சா ரீ சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே. என்ன மாமா கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கா? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். Oh father, oh father, oh grandfather, grandpa. யாரப்பா நீங்கெல்லாம் பீட்டி கார்ல வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீ தான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். Hey, meet my troop friends. This is my grandpa. Hi. யாரு? டபுள் எக்ஸல் மாமா நிறைய இருக்கிறாரு. அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். What a lovely voice. மேட்சோ வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா என் பேரனுக்கு திஷி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர். நானே இதை டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்கால தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இதை அணைச்சுக்கிறேன். ஹாய். நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திப்பா. எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொள்ளி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திஷ்டி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவிடா குண்டப்பா. ஐயோ, what is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவர் வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தன் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை திஷ்டி கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்போம். அப்ப எவனாவது விழுந்து சாடா பாவிங்களா, யூ டேஞ்சரஸ் ஃபெலோஸ். என் பாடியில இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களடா. ஓ ஓ ஓ. ஐயோ 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 ஐயோ, பெரிய வீட்டுல ஏதோ எவன் வந்துருச்சு. வேற யாரு? பெருசுதான் புட்டுக்குச்சு. ஐயா எட்டடுக்கு மாளிகையில வந்த ராசா, உன்னை யமனுக்கு தான் கொடுத்தேனே. 8 ஊர்ல கச்சேரி பண்ண ராசா, நீ எருமை மேலதான் போனீரா. ஏய், நீங்களா யாரு? எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? பெருசு செத்ததை ஏன் மறைக்கிறீங்க? வழக்கமா நம்ம குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நான் தான் பாட கட்டுவேன். முன்பணம் கொடுத்தீங்கன்னா பச்சை மூங்கல் தென்னை உழவு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். சனிக்கிழமை வேற செத்துருக்காரு, கோழி வேற வாங்கணுங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. என்னடா கோலை கட்டுறேன், பாட கட்டுறேன், கோழி வாங்கணும்னு கதை விடுறீங்களா? என்னதான் நடக்குதுங்க? பெரியய்யா, நீங்க இன்னும் சாகலையா? உங்களை நம்பி கடை வாங்கி சாராயத்தை வேற அடிச்சு தள்ளுவேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஒரே நியூசன்ஸா இருக்குது. வாட் இஸ் திஸ் கிரவுட்? ஹூ இஸ் திஸ் ஃபெலோ? பேர் பாடியா நிக்கிறான். இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருது. ஏண்டா சட
நீ ஒப்பாரி வச்சதுனால எங்க அப்பன் செத்துட்டான்னு ஊரே திரண்டு வந்து நிக்குதுடா. வெட்டியா வேற சாராயத்தை கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேக்குறான்டா பாவி. யூ இடியட், வாட் bullshit you are talking? நான் ஒப்பாரி வச்சனா? வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள ஐயையும் ரஷ்யன் மியூசிக்ல உள்ள ஓவையும் அப்படியே புதுசா கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஆல்பத்துக்கு ஐடியா பண்ணிருக்கேன். அதோட பேர் கூட ஐயோ. கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வீட்டுல, சரஸ்வதி குடியிருந்த இந்த வீட்டுல, அட சீக்கிரம் சொல்லியா. இப்படி காட்டு மிராண்டி சத்தம் போட்டா இப்படித்தான் நடக்கும். இதோ வந்துட்டாடா சரஸ்வதியோட செக்ரட்டரி. எங்க மியூசிக் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? நாங்க தான் மியூசிக்ல லேட்டஸ்ட். எதுடா லேட்டஸ்ட்? டேய், வந்தே மாதரம் ஓல்டு தானே. அதை இவ்வளவு நாளா ஆல் இந்தியா ரேடியோல நிலைய வித்வான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம்? எப்படிடா? ஏஆர் ரகுமான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான்டா அது பாப்புலர் ஆச்சு. இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், தாய் மண்ணே வணக்கம். பாத்தியா, உழைச்சு சாப்பிடுற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு. ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல. நிறுத்து, அதிகமா பேசாத. என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா? நீ என்ன வாத்தியம் வாசிப்ப? கடம். உன் பேர் என்ன? திருவேங்கடம். பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க. நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சுக்கலாம். உனக்கு எதுல ஆபீஸ்? வீட்டுக்குள்ள பெரிய பீரோவை பார்த்தையா? சும்மா தானே கிடக்கு, அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன். வாசிக்கு தெரியலன்னா வாழ சொல்லிட்டு போடா, சும்மா சால் சாப்பிடலாம் சொல்லாத. கலைஞர்களே, உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும். அதுவே சண்டையாக மாறக்கூடாது. சாந்தமாக உரையாடுங்க. டிவியில திருவிளையாடல் பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணுது பேர். சொல்லுங்க. இதுதான் கடம். எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இது கடமா? இது கடமா? கடத்தை உடைச்சிட்டியடா பாவி. எதுடா கடம்? யாருக்கிட்ட டூப் விடுற? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? நான் தான் மோந்து பார்த்தனடா. இது சோறாக்குற பானடா. இதுலயாடா தாளம் போட்டு காட்டுற? சோத்துக்கு தாளம் போடுறதுங்கிறது இதுதானாடா? என்னடா சொல்ற? ஹெலன், ஹெலன், எடு அந்த பிஸ்டல். ஏம் திஸ் ஃபெலோ. எடா கைய. எரும மாடு. ஷூட் பண்ணிடுவேன், உள்நாக்குல ஷூட் பண்ணுவேன், ஜாக்கிரதை. $500,000 இது. இதுலயா கை வைக்கிற நீ? டேய், என்ன நாத்து நடுறவங்களை ஏமாத்துற பார்ட்டி நினைச்சியாடா? இன்டர்நேஷனல் ஹைஜாக்கல் அசோசியேஷன்ல நான் ஒரு லைஃப் மெம்பர், தெரிஞ்சுக்கோ. மவனே, உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள லங்கோடு கட்டுற பார்ட்டி நான் இல்ல. சீக்கிரம் போடு. இந்த தாலியை கட்டு. சந்தோஷத்துல எந்த கைட்ல கட்டணும்னு தெரியலமா? அம்மா, நீங்களும் மனசு பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்ட்டா சொல்றான். கரெக்ட்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா? அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் boss. சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலோ, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul, நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் Paul. உட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ இல்ல நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனோ, சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிட ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை.
ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்காடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யூஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவை பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓப்பனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலை நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? ஐயோ, குழப்பாத சீனு. யாரு? நானும் குழப்ப. எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோடு இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றேடா? நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு. எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. சென்டிமென்ட். நீங்கெல்லாம் இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து, ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடு குடு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோன்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கலாம். போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் கவர்னரா? அப்பா, ஏன் முன்னாடி அவரை கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எக்கடோ கேட்டு தொலைங்க. ஆள விடுங்க. ஓயா தவளு. இது பாரு சீனு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன். அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா, மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ. பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர்னா குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். நிப்பாட்டிட்டீங்க. எனி ப்ராப்ளம்? Who are these people? வணக்கங்க. Yes. ஐயா, நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? நீ? நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான், உனக்கு வயலும் வாழ்வு தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படினா கிளம்பி என் பிரைவசியை கெடுக்காத. அம்மனுக்கு கொழு காச்சி ஊத்த போறாங்க. அம்மன்? ஓ, இந்த எல்லாரும் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே. ஆமா. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே. ஆமா. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே. ஆமா. 25 வருஷமாச்சு. இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா, அவ ஆத்தா தானே. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூலையே ஊத்துறீங்களே. ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ் என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க. ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்கய்யா. ஏழைங்க. பால், ஃபீல் பண்ணாதீங்க பால், ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. உள்ள போங்க. 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வரங்கய்யா. ஆத்தால கேட்டதா சொல்லுங்க. ஆமா, நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கான். போ போ, சீக்கிரம் போ. அப்பாடி, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போர்ட்டபிள் டாய்லெட் நீ பாரியா, ஏன் பேக்ல ட்ரபிள், சீக்கிரமா நீ வாரியா.
இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, டாய்லெட் போயிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்ல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது. அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன். இங்கே இருடா. வேற என்ன சார் சாப்பிடுறீங்க? பிஸ்ஸா இருக்குதா? பிஸ்ஸா? பர்கர் இருக்குதா? அர்ப்பியா? அட கன்றாவியே, இதுக்கு தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேக்குறது இல்ல. இதெல்லாம் யூஎஸ் டிஃபன் யா. அட பையா பட. Paul, what is this stuff? நல்ல ருசி but ரொம்ப oily. That is called தமிழ்நாடு பஜ்ஜி. பஜ்ஜி? யா, அது சாதாரண டிஃபன் இல்ல டார்லிங். அதுக்குள்ள தமிழன் பஞ்சபூதத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். பஞ்சபூதம்? Yeah. 5 devils? No, 5 natural forces. அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம். மிளகா பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் எரியும், அக்னி. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும், வாயு. கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் நீர் கோத்துக்கும், நீர். இப்படி சாப்பிட்டு பாடியை கவனிக்காம விட்டா ஒர்த் இல்லாம பாடி எர்த்துக்கு போயிடும். அதுதான் நிலம். அப்படினா உசுரும்? அது மேல போயிடும், ஆகாயம். பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழன். பால், கைய வாஷ் பண்ண ஃபிங்கர் பால் தருவாங்களா? நோ நோ நோ, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல. இங்க வாஷ் பேசின் இருக்கிறதே டவுட். ஒன்னு பண்ணலாம், நீ உன் எச்சக்கைய இவன் டி-ஷர்ட்ல தொச்சுக்கோ, நீ உன் எச்சக்கைய இவன் பனின்ல தொச்சு. சிக்கிது சோறு போடு சோறு. அங்க ஓடு வரது அப்படி. Paul, Paul. Yeah. What a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம, wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் எங்க? பின்னாடி லாரியில வருதா? நான் தான் வச்சிருக்கேன். ஓ மை காட், இன்ட்ரஸ்டிங். எங்க ப்ளே பண்ணு. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? வாய்க்குள்ள இருந்து வருது. மவுத்ல இருந்தா வருது? யா. ஆ காட்டு. வைட் ஓபன். எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப் இட். ஓ மை காட், வாட் a miracle. நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட், அத வச்சு ப்ளே பண்ணு. ஆம்பிளிஃபையர் இல்லாம, கரண்ட் இல்லாம. எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். Paul, நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். Go ahead. Yes, Paul. நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல, பஸ்ல லக்கேஜ் போட மாட்டோம். யா, பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். What? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது. இட்ஸ் ஆல் ரைட். அத நான் அப்புறமா டீல் பண்றேன். மேடம், இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்கற? கொலவை. கொலவை. கொலவை? ஓகே, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ? வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான். பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான். ஆத்தாளுக்கு மழைப்பாரு போட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற. 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம். நீ செய்வே, உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது. இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா? Once more. அம்மா. என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். நெஞ்சல் ஒடிச்சு போடுவேன். பொம்பளை பிள்ளை ரோட்ல நடக்க முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? What is this instrument? அத ஏன் மேன் தீயில போடுற? தீயில போடலன்னு தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி வரும். ஹேய், பேர் பாடி, நீதான் அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே. நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா. என்னப்பா? ஓ, வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கிறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால வரும். ஓ, ஐ see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நடவாசிக்கலாம் வாமா. நிறுத்துங்க. அடுத்தது ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும்.
இந்த மியூசிக்க தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத சாமி. சாமி எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் என்ன உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா. ஒவ்வொரு மனுஷருக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு குத்து. அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்று வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம். கடைசியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டுக்கோட்டையை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்கடா அறிவாளே? ஏய் ஏய், ஸ்டாப் ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? டேய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத. வயசுக்கு வந்துட்டாடா. ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய், கிண்டல் பண்ணாத. மொறப்படி அவ உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல. அதனால என் மாமன் தலைய சீவ. ஓ மை காட். மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்ப தாண்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும்.